அனைத்து மாணவர்களுக்கும் இந்நேர மாலை வணக்கம். நாங்கள் இன்று கணித பாடத்தில் உள்ள தரம் 11 மாணவர்களுக்கான பகுதி 1 வினாக்கள் சம்பந்தமாக 25 வினாக்கள் சம்பந்தமாக இன்று நாங்கள் உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த 25 வினா, அதாவது உங்களுக்கு 200 மார்க்ஸுக்கு கணித பாட வினாத்தால் காணப்படுகின்றது. அதிலே பகுதி 1 ஏற்பாட்டில் 25 வினாக்கள் காணப்படுது. அந்த 25 வினாக்களும் பிள்ளைகள் 25 தர 2, அதாவது ஒரு வினாவிற்கு 2 புள்ளி வீதம் 50 புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. அப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் பிள்ளைகள், அந்த 25 வினாக்களுக்கும் 200க்கு 50 புள்ளின்னு சொல்லி 100க்கு பார்த்தீங்கன்னா 25 புள்ளி. அப்போ நாங்கள் 20 வினாக்கள் நாங்கள் சரியாக செய்தமாக இருந்தால் கூட எங்களுக்கு 20 புள்ளிகள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ சாதாரணமான ஒரு எஸ்சித்தி பெறக்கூடிய பிள்ளைக்கு அங்கே செகண்ட் பாலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 150 புள்ளிகளில் நாங்கள் எங்களுக்கு 30 புள்ளிகள் எடுத்தால் இலகுவாக அங்கே எஸ்ஸை நாங்கள் அடைய முடியும். அப்போ பிள்ளை நீங்கள் இலகுவாக கவனிங்கோ, ஒரு ஏச்சித்தி பெறுற பிள்ளைக்கும் அல்லது எஸ்ஐ நோக்கி படிக்கிற பிள்ளைக்கும் இந்த பகுதி 1 25 வினாக்களும் மிக முக்கியமான வினாக்களாக அமைகின்றது. இப்போ அதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பிள்ளைகள், அந்த 20 வினா நீங்கள் சரி எடுத்தாலே உங்களுக்கு 100 மார்க்ஸுக்கு பிள்ளைகள் 20 மார்க்ஸ் அங்கே வந்துடும். அப்போ சிந்திச்சு பாருங்க பிள்ளைகள், 15 மார்க்ஸ் அங்கே நீங்கள் எடுத்து அங்கே எஸ்சித்தியை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ 200க்கு பிள்ளைகளுக்கு அங்கால 30 பாருங்க, 15னா 30 மார்க்ஸ் பிள்ளை. இப்போ 100க்கு எங்களுக்கு 15 மார்க்ஸ் எடுத்தால் போதும். அப்போ நீங்கள் இலகுவாக ஒரு எஸ்சித்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் பிள்ளைகள் ஏச்சித்தி பெறக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த பகுதி 1 மிக முக்கியமான ஒரு வினாவாக எங்களுக்கு மாறி அமையும். இப்போ நாங்கள் பிள்ளைகள் பாடத்துக்கு போவோம். அதாவது பகுதி 1 உள்ள 25 வினாக்கள் பற்றி நாங்கள் இப்போ கற்க போகிறோம் பிள்ளைகள். சரி, அவங்களுக்கு தெரியும் பகுதி 1 மிக இலகுவாகவும், அதாவது தேற்றங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் உங்களுக்கு தேற்றங்களுக்கு நேரடியான தேற்றம், அதாவது தேற்றங்களின் நேரடி பிரயோகம்தான் இப்போ எங்களுக்கு வந்து கொண்டிருக்கு பிள்ளைகள். இப்போ உதாரணமாக எங்களுக்கு தேற்றத்தில் கஷ்டமான கேள்வியாக இல்லாமல் ஒரு தேற்றத்தை நாங்கள் எவ்வாறு நேரடியாக பிரயோகிக்கிறேன் தான் இப்போ உங்களுக்கு வருகை தந்து இருக்கு. இப்போ நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். முதலாவது வினாக்கு நாங்கள் போகிறோம் பிள்ளைகள். நீங்கள் போட்டு அவதானிங்கோ. சரியா பிள்ளைகள், ரூபாய் 8000 பெறுமதியான பொருள் ஒன்றிற்கு 6% கழிவு வழங்கப்பட்டதாயின் கழிவு பணம் யாது? பிள்ளைகள் 6% கழிவுன்னு சொன்னாப்பில் உங்களுக்கு தெரியும், சதவீதம் என்றது 100 கணிக்கப்படுறது. அப்போ 6% கழிவுன்னு சொன்னாப்பில் 100 ரூபாய்க்கு 6 ரூபா கழிவு. அப்போ 100 ரூபா பொருளை விற்கும் போது 6 ரூபா எங்களுக்கு கழிவுன்னு என்ன பிள்ளைகள் கழிச்சு விற்கப்படுது. அப்போ எங்களுக்கு கேட்ட கேள்வி பிள்ளைகள் பாருங்க, கழிவு பணம் யாது? அப்போ பாருங்க பிள்ளைகள், கழிவு பணம் தெளிவாக கவனிங்க பிள்ளைகள். அப்போ கேட்ட கேள்வி பிள்ளைகள் கழிவு பணம் கேட்கப்பட்டிருக்கு. அப்போ பிள்ளைகள் தெரியும் 6% கழிவுண்டு தரப்பட்டிருக்கு பிள்ளைகள். அப்போ 100 ரூபாய்க்கு, அதாவது 100 ரூபா பொருளின் விலையாக இருந்தால் அதில் பிள்ளைகள் எங்களுக்கு 6 ரூபாய் கழிக்கப்படுகின்றது. அப்போ 100 ரூபாய் விலை உள்ள பொருளுக்கு 6 ரூபாய் கழிக்கப்படுன்னு சொன்னால் 8000 ரூபாய் விலை உள்ள பொருளுக்கு எவ்வளவு பணம் கழிக்கப்படுகின்றது பாருங்க பிள்ளைகள். என்னென்ன 6% கழிவுண்டா என்ன பிள்ளைகள்? ரூபாய் 100க்கு 6 ரூபாய் கழிவு. அப்ப 100 ரூபாய்க்கு 6 ரூபாய் கழிவுன்னு சொன்னால் 8000 ரூபாய் பொருளுக்கு எவ்வளவு பணம் கழிக்கப்படுது? அப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த 2 சைவரம், இந்த 2 சைவரையும் நாங்கள் வெட்டிட்டோம்டா பிள்ளைகள். இங்க பாருங்க, இதுல மீதியா இருக்கிற அந்த ஒரு சைவரை போடுங்க பிள்ளைகள். சரியா, 6 8 48. ஆகவே பிள்ளைகள் அலகு முக்கியம். ரூபாய் 480 எங்களுக்கு என்ன செய்யப்படுது பிள்ளைகள்? கழிக்கப்படுது. அப்ப கேட்ட கேள்வி எங்களுக்கு கழிவு பணம் வந்தபடியா பிள்ளை நாங்கள் இதோட நிப்பாட்டுறோம். ஆனால் எங்களுக்கு பாருங்க, கழிவோட விற்ற விலை கேட்டிருந்தால் எங்களுக்கு 8000 ரூபாய் பொருளுக்கு எவ்வளவு கழிக்கப்படுது பிள்ளைகள்? 480 ரூபாய் கழிக்கப்படுது. அப்ப கழிவோட விற்ற விலை கேட்டிருந்தால் 8000 480 பிள்ளைக்கு என்ன செய்யணும்? கழிக்க வேண்டும். எங்களுக்கு அப்படி கேட்கல. எங்கட கேள்வி வந்து பிள்ளைகள் கழிவு பணம் யாது? அப்ப 100 ரூபாய்க்கு 6 ரூபாய் கழிவுன்னு சொன்னால் 8000 ரூபாய்க்கு இவ்வளவு கழிவு பிள்ளைகள். இந்த 2 சைவர், இந்த 2 சைவர் எங்களுக்கு வெட்டுப்படுது பிள்ளைகள். ஆகவே இங்கே மீதியா இருக்கிற ஒரு சைவரை போடுறோம். 6 8 48. ஆகவே எங்களுக்கு கழிவு பணம் எவ்வளவு பிள்ளைகள்? 480 ரூபாய். சரியா பிள்ளைகள் விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் சரியா பிள்ளைகள் 2வது வினாவுக்கு போவோம். பாருங்க பிள்ளைகள், இப்போ இந்த 2வது வினாவை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் காரணி காண்க. கடைசி ஒரு 3-4 வருடங்களாக 2வது வினாக ஒரு காரணிப்படுத்தல் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கு பிள்ளைகள். இதை நாங்கள் சொல்றது இரு படியிலான என்ன பிள்ளைகள்? இங்க பாருங்க, வர்க்கம் இருக்கிறபடியா பிள்ளைகள் இரு படியிலான 3 உறுப்புகளை கொண்டிருக்கு பிள்ளைகள். ஆகவே இரு படியிலான மூ உறுப்பு கோவைகளின் காரணிகள் என்ன பிள்ளைகள்? இரு படியிலான மூ உறுப்பு கோவைகளின் காரணிகள். அப்ப இதை நாங்கள் எப்படி காரணிப்படுத்துறேன்னு பார்ப்போம் பிள்ளைகள். இதை எப்படி காரணிப்படுத்துறேன்டான கவனிங்க பிள்ளைகள். இதை நான் காரணிப்படுத்திக்க உங்களுக்கு தெரியும் பிள்ளை, நீங்க எக்ஸ் வர்க்கத்துக்கு குணகம் இருக்கு பிள்ளைகள்.
அப்ப எக்ஸ் வர்க்கத்துக்கு குணகம் இருக்குமாக இருந்தால் எக்ஸ் வர்க்கத்துக்கு குணகம் எத்தனை பிள்ளைகள் 5. அப்ப அந்த குணகத்தால இந்த மாறிலி என்ற பிள்ளை இலக்கம். சோ இந்த 5 ஆல நாங்கள் 6 பெருக்கிறோம் பிள்ளைகள். உண்மையில நாங்கள் 5 எக்ஸ் வர்க்கத்தால 6 பெருக்கிறோம். நாங்கள் இலகுவாக உங்களுக்கு சொல்லி தரது 5 ஆல 6 பெருக்கும் கொண்டு. ஆனா உண்மையில பிள்ளைகள் 5 எக்ஸ் வர்க்கத்தால 6 பெருக்கினா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் 5 6 30 என்ன பிள்ளைகள். அப்ப உங்களுக்கு தெரியும் 30 எக்ஸ் வர்க்கம் பிள்ளைகள் எங்களுக்கு பெருக்க வரும். என்ன பிள்ளைகள் நேர் 30 எக்ஸ் வர்க்கம். அப்படி பிள்ளைகள் 5 எக்ஸ் வர்க்கத்தால நாங்கள் 6 பெருக்கணும் பிள்ளைகள். பெருக்க 30 எக்ஸ் வர்க்கம் பெறுவோம். அப்ப 30 எக்ஸ் வர்க்கம் வார மாதிரி இந்த கணக்கு நான் காரணிப்படுத்த போறோம் பிள்ளைகள். அப்ப பெருக்க 30 எக்ஸ் வர்க்கமும் அதனை கூட்டும் போது மறை 13 எக்ஸும் எங்களுக்கு வரணும் பிள்ளை. அப்படி எங்களுக்கு காரணி ஜோடி நான் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இந்த 30 பெருக்கங்களை பார்க்கிறோம் பிள்ளை. பாருங்க ஓர் 30 30 பிள்ளை, ஈர் 15 30 சரியா பிள்ளைகள், மூ 10 30, ஐயாறு என்ன பிள்ளைகள் 30. அப்ப எங்களுக்கு என்ன இந்த 30 பெருக்கங்கள் பாருங்க பிள்ளைகள், ஓர் 30 30, ஈர் 15, மூ 10, ஐயாறு. சோ இந்த பெருக்கங்கள்ல தான் பிள்ளைகள் நாங்கள் இதுக்குரிய காரணியை கண்டுபிடிக்க போறோம். உங்களுக்கு தெரியும் பிள்ளை, இந்த 1ஐயும் 30ஐயும் நாங்கள் கூட்டினாலோ கழித்தாலோ இந்த 13ஐ பெற முடியாது. அப்ப என்ன பிள்ளைகள், நான் அப்ப இது எங்களுக்கு காரணியாக பொருந்தாது பிள்ளைகள். இந்த 2ஐயும் 15ஐயும் நாங்கள் எடுத்த வேண்டாம் பிள்ளைகள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, 2ஐயும் 15ஐயும் எடுத்தா எங்களுக்கு 13 வரும். வருமா வராதா பிள்ளைகள்? வரும். என்ன செய்யலாம் வரும் பிள்ளைகள்? கழித்தால். இதெல்லாம் எங்களுக்கு குழப்பம் மாறுது பிள்ளைகள். நாங்கள் எடுத்தோன்னு என்ன செய்வோம் சொன்னா இந்த சோடியை நாங்கள் எடுத்துருவோமே முதல் கண்டுபிடிச்சிட்ட வேண்டாம். அப்படி இல்லையே நீங்க பாருங்க பிள்ளை, இங்க 3ஐயும் 10 எங்களுக்கு 13 வரும் இல்ல. சோ பாப்போம், இது இருக்க கொஞ்சம் அவதானிங்க பிள்ளைகள். அப்ப 2ஐயும் நாங்கள் 15ஐயும் எடுக்க 15ல இருந்து 2ஐ கழிக்கும் போதுதான் எங்களுக்கு 13 வரும் பிள்ளைகள். இதுல இருந்து நாங்கள் இதை கழிக்கிறோம் என்று சொன்னால் இரண்டுக்கும் வேறுபட்ட அடையாளங்கள் நாங்கள் போட வேண்டும். அப்ப இதற்கு நாங்கள் வேறுபட்ட அடையாளங்கள் போட வைக்க பிள்ளைகள், ஒன்றுக்கு சகவும் இன்னொன்றுக்கு சயவும் போடும்போது சகவை நாங்கள் சயவால பெருக்கும் போது சய வந்துடும் பிள்ளைகள். ஆனா எங்களுக்கு சக பெற வேணும். ஆகவே இந்த காரணிச்சோடியும் எங்களுக்கு பொருந்தாது. இங்க வாரம் பிள்ளைகள் 3ஓட 10 கூட்டினா என்ன பிள்ளைகளுக்கு 13 சரியா. கூட்டும் போது காரணியாக அமைதுண்டா பிள்ளைகள் ஒரே அடையாளங்கள் வர வேணும். ஆனா கூட்டும் போது மறை எண்டபடியா பிள்ளைகள் எங்களுக்கு ரெண்டுக்குமே என்ன அடையாளம் போடும் பிள்ளைகள்? மறை அடையாளம் சரியா பிள்ளைகள். இப்ப நாங்கள் எடுத்த காரணியை சரியோண்டு பாருங்க பிள்ளைகள். பாருங்க இதுல பிள்ளைகள், அதாவது மறை தர மறை என்ன பிள்ளைகளுக்கு நேர் பாருங்க பிள்ளைகள், மூ 10 30 பிள்ளைகள். மறை 3ஓட மறை 10 கூட என்ன பிள்ளைகளுக்கு மறை 13. ஆகவே நாங்கள் சரியாக காரணி எடுத்திருக்கின்றோம். இப்ப பாப்போம் பிள்ளைகள், 5x வர்க்கம் பாருங்க பிள்ளைகள், 5x வர்க்கம் இந்த சய 13x பிள்ளைகள் நாங்கள் உடைத்து எழுதுறோம். எப்படி உடைத்து எழுதுறோம்? பெருக்கும் போது சக 30x வர்க்கம் வரக்கூடிய மாதிரியும் கூட்டும் போது சய 13 வரக்கூடிய மாதிரியும் நாங்கள் உடைக்கிறோம் பிள்ளை. ஆகவே பாருங்க பிள்ளை, முன்னாடி நான் பிள்ளைக்கு சய 10 எழுதுறோமா, காரணி காண்றது சோமப்பன். அப்போ சய 10x சய 3x சக என்ன பிள்ளைகள் 6 சரியா பிள்ளைகள். இப்ப பாருங்க, அப்ப 5லையும் 10லையும் நாங்கள் எதை பொதுவா எடுக்கலாம்னு சொன்னா 5 பொதுவா எடுக்கலாம். என்ன பிள்ளைகள்? 5ஐயும் 10ஐயும் பிரிக்கக்கூடிய மிகப்பெரிய இலக்கம் பிள்ளைகள். அதே மாதிரி எக்ஸ் வர்க்கத்திலையும் எக்ஸ்லையும் நாங்கள் எக்ஸ பொதுவா எடுக்கலாம் பிள்ளைகள். 5ல 5 பொதுவா எடுத்துட்டோம் பிள்ளைகள். எக்ஸ் வர்க்கத்தில் எக்ஸ் எடுத்தோம்னா என்ன மிஞ்சும் பிள்ளைகளுக்கு எக்ஸ். பாருங்க பிள்ளைகள், சாய பிள்ளைகள் 10ல 5 பொதுவா எடுத்தால் 10க்கு 5 எத்தனை முறை? 2 10 பொதுவா எடுக்கிறோம்னா பிள்ளைகள் நாங்கள் வகுத்து பார்க்கிறோம். பாருங்க பிள்ளைகள், 10ல 5 பொதுவா எடுக்கிறோம்னா 10 5ஆல வகுத்தோம்னா 2 5 10க்கு எத்தனை முறை பிள்ளைகள்? 2 முறை எக்ஸ் எடுத்துட்டோம் சரியா பிள்ளைகள். இங்க மறை அடையாளம் சொன்னாங்க மறை. பாருங்க பிள்ளைகள், மறை 3 பொதுவா எடுக்கிறோம் பிள்ளைகள் சரியா. மறை 3xல x 3 எடுத்தா x பிள்ளைகள். இப்போ மறை எடுத்துட்டோம். மறை தர நேர் என்ன பிள்ளைகளுக்கு மறை. 6ல 3 எடுத்துட்டோம் பிள்ளைகள், 3 2 6 ஆகவே என்ன பிள்ளைகள் 2 பிள்ளைகள் தெரியும். இங்க நாங்கள் xஐ 2 வந்தால் இங்கேயும் பிள்ளைகளுக்கு என்ன வரணும்னா xஐ 2 வரணும். ஆகவே நாங்கள் பாருங்க பிள்ளைகள், இங்கேயும் xஐ 2 இங்கேயும் xஐ 2 ஆகவே xஐ 2ஐ நாங்கள் ஒரு காரணியாகவும் மற்ற காரணியாக என்னத்தை கருதுறோம் பிள்ளைகளுக்கு 5x3ஐயும் கருதுறோம். ஒரு காரணி என்ன பிள்ளைகள்? xஐ 2, இன்னொரு காரணி என்னென்ன 5x3. உண்மையில் அது எப்படி பிள்ளை இந்த விளக்கங்களை கிடைச்சது? xஐ 2 பொதுவா இருக்கிறபடியால் அந்த xஐ 2 நாங்கள் பொதுவா எடுக்கும் போது இங்க 5x பிள்ளைகள் இங்க என்ன மிஞ்சும் மறை 3. அதைத்தான் நான் உங்களுக்கு இலகுவா சொல்றது பிள்ளைகள். xஐ 2 இருந்தால் ஒரு காரணியாக xஐ 2 மற்ற காரணியாக என்ன பிள்ளைகளுக்கு 5x3 அமையும் சரியா பிள்ளைகள். எனக்கு உங்களுக்கு கவனம் பிள்ளைகள், இதில் தான் நீங்கள் தெளிவாக இருக்கணும். நாங்கள் கற்பிக்க பிள்ளைகள் சில மாணவர்கள் இந்த 2ஐயும் 15ஐயும் காரணியாக எடுத்துருவாங்க. ஏன் பிள்ளைகளுக்கு நாங்கள் இப்படி பிள்ளைகள் 13 பிள்ளை யோசிப்பாங்க, ஓகே 15 2 போனா சார் 13 தான், அப்படி எடுக்கக்கூடாது பிள்ளை. நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். 15லேருந்து 2 கழித்தால் தான் 13 வரும்.
ஆகவே எங்களுக்கு அப்போ அந்த ரெண்டு காரணிக்கும் வேறுபட்ட அடையாளங்கள் வந்துடும். வேறுபட்ட அடையாளங்கள் வந்தால் பிள்ளைகள் பெருக்கும் போது எங்களுக்கு மறை வந்துடும். ஆனால் பெருக்க நேர் வேணும்படியால் நான் உங்களுக்கு மறை 3ஐயும் மறை 10ஐயும் காரணியாக எடுத்தேன் பிள்ளைகள். காரணி எடுத்த பிறகு நீங்கள் காரணி சரியாண்டு பார்த்தா பிறகுதான் பிள்ளைகள் நாங்கள் இங்கே உணர்ந்த காரணியை போடுறோம். எப்படி பார்க்குறோம் பிள்ளைகள்? மறை தர மறை என்ன பிள்ளைகள்? நேர் 10 30. அப்போ உண்டு ஓகே என்ன பிள்ளைகள்? அடுத்ததுன்னு மறை 3 மறை 10 என்ன பிள்ளைகளுக்கு? மறை 13. ஸோ எங்களுக்கு மறை 13 வந்துட்டு. ஆகவே நாங்கள் அந்த காரணியை சரி உங்களுக்கு சொன்ன பிள்ளைகள் இதெல்லாம் நாங்கள் எக்ஸ் என்ன பிள்ளைகள்? மறை 3x. இங்கே என்ன பிள்ளைகள்? மறை 10x. அதெல்லாம் நான் உங்களுக்கு ஈஸியாக இலகுவாக எங்களுக்கு சொல்கிறபடி அதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது இல்லை என்ன பிள்ளைகள்? ஓகே, இப்போ நாங்கள் 3வது வினாவுக்கு போவோம் பிள்ளைகள். சரியா? 3வது வினா பார்த்தீங்கன்னான இதில் பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் ஒரு இதெல்லாம் இலகுவான தேற்றங்கள் பிள்ளைகள். அழகாக கவனிங்க, கட்டாய கேள்வியல் பிள்ளைகள். இப்போ நாங்கள் இந்த கேள்விக்கு போவோம். சரியா பிள்ளைகள்? ஓகே, பாருங்கள் உருவில் தரப்பட்ட தரவுகளுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்க. சரியா பிள்ளைகள்? சிம்பிளாக கவனிங்க. சரியா பிள்ளைகள்? இந்த படத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா பிள்ளை இங்கே பாருங்க, இதில் வந்து எங்களுக்கு எக்ஸின் பெருமானம் கேட்டிருக்கு பிள்ளைகள். சரியா? படம் தெளிவாக இருக்கான்னு பாருங்க. இதில் உங்களுக்கு எக்ஸின் பெருமானம் கேட்டிருக்குன்னு சொன்னால் இங்கே நீங்கள் பாருங்க, இதில் பிள்ளைகள் இந்த எக்ஸை நாங்கள் காண போகிறோம். இது நாங்கள் 2 விதமாக இந்த கணக்கு நாங்கள் அணுகலாம் பிள்ளைகள். ஒரு விதம் நேரடியாக இந்த எக்ஸை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதற்கான தேற்றம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா பிள்ளைகள், முக்கோணி ஒன்றின் ஜாதாயினும் ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். என்ன பிள்ளைகள்? பாருங்க, இப்போ படத்தில் சொல்றேன் பாருங்க, முக்கோணி ஒன்றின் ஜாதாயினும் ஒரு பக்கத்தை நீட்டும் போது பாருங்க பிள்ளைகள், முக்கோணி ஒன்றின் ஜாதாயினும் ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் என்ன? உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். அப்ப நேரடி தேற்றம் பிள்ளைகள் பிரயோகம். ஆகவே எங்களுக்கு இந்த எக்ஸ் என்ற பாகையோட பிள்ளைகள் 80 பாகையை நாங்கள் கூட்டும் போது எங்களுக்கு விடையாக என்ன கிடைக்குமா பிள்ளைகள்? 130 பாகை. ஏன் பிள்ளைகள்? முக்கோணி ஒன்றின் ஜாதாயினும் ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்கள் கூட்டத்துக்கு எப்படி இருக்குமா பிள்ளைகள்? சமனாக இருக்கும். இதில் எக்ஸ் பாக தரப்பட்டிருக்கு பிள்ளைகள், இதில் 80 பாக தரப்பட்டிருக்கு. ஆகவே எக்ஸோட 80 பாகையை கூட்டும் போது எங்களுக்கு 130 பாகைக்கு சமன் பிள்ளை. இதில் நீங்கள் காரணம் எழுதுறீங்கள், புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டத்துக்கு சமனாகும். ஆகவே பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், சக என்பது சமனுக்கு மறுபுறம் போகும்போது பிள்ளைகள் சய என்பதாக போகும். சரியா பிள்ளைகள்? ஆகவே எக்ஸ் ஈக்குவல் என்ன பிள்ளைகளுக்கு? எங்களுக்கு 50 பாகை. எத்தனை பாகை பிள்ளைகள்? 50 பாகை. அப்போ சிந்திச்சு பாருங்க பிள்ளைகள். ஆகவே இது ஒரு கஷ்டமாக இருக்குமா பிள்ளை? ஒரு நேரடி பிரயோகம். இங்கே பாருங்க பிள்ளைகள், அதாவது உங்களுக்கு எக்ஸ் கேட்டிருக்கு. சரியா? சிந்திச்சு வடிவாக கவனிங்க பிள்ளைகள். இது 130 பாகை. இது எத்தனை பாகை பிள்ளைகள்? 130 பாகை. அது புறக்கோணம் பிள்ளைகள். இது எக்ஸ் பாகை, இது 80 பாகை. ஸோ நேரடியான பிரயோகம் என்ன பிள்ளைகள்? முக்கோணி ஒன்றின் ஜாதாயினும் ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். ஆகவே இந்த எக்ஸ் பாகையோட 80 பாகையை கூட்டும் போது எங்களுக்கு எத்தனை பாகைக்கு சமன் பிள்ளைகள்? 130 பாகைக்கு சமன். ஆகவே எக்ஸ் ஆக 80 சமன் 130 பாகை. காரணம் பிள்ளைகள் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்கள் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். இப்போ பிள்ளைகள் சக என்பது சமனுக்கு மறுபக்கம் போகும்போது என்ன பிள்ளைகளுக்கு? சய என்பதாக மாற்றமடையும். ஆகவே எக்ஸ் சமன் எத்தனை பாகை? என 50 பாகை. எக்ஸ் சமன் எத்தனை பாகை பிள்ளைகள்? 50 பாகை. பிள்ளைகளுக்கு இந்த தேற்றம் உங்களுக்கு பாடம் இல்லை, அதாவது இந்த தேற்றம் உங்களுக்கு பாடம் இல்லை, உங்களுக்கு தெரியாண்டு வைப்போம். ஸோ அப்படிப்பட்ட நாங்கள் இந்த கணக்கு எப்படி நாங்கள் அணுகுவோம்டா பிள்ளைகள்? இந்த கோணம் பிள்ளைகளுக்கு தெரியும் 80 பாகை. இந்த கோணம் எத்தனை பாகை? 80 பாகை. அப்போ ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கிட்ட கொடுத்த பாருங்க பிள்ளை, நாங்கள் சின்ன வகுப்பில் படிச்சினாங்க, 8ஆம் ஆண்டில் படிச்சினாங்க. நேர்கோடு ஒன்றில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை எத்தனை பாகை? 100 பாருங்க 180 பாகை. சும்மா நம்ம வையண்டு வைக்கிறேன். அப்போ இது 130 பாகையாக இருந்தால் இது எத்தனை பாகை பிள்ளைகள்? 50 பாகை. அப்போ இது 130 பிள்ளைகள், இது 50 பாகை. திருப்பி பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போறீங்க? பாருங்க, முக்கோணி ஒன்றின் சரியா பிள்ளைகள் 3 கோணங்களின் குணம் எத்தனை பாகை? 180 பாகை. அப்போ எக்ஸ் ஆக 80 சக 50 சமன் 180. முக்கோணி ஒன்றின் 3 கோணங்களை கூட்டுறோம் பிள்ளைகள். அப்போ 80ஐயும் 50ஐயும் கூட்டுங்க பிள்ளைகள் 130. ஸோ மிச்சம் இந்த எக்ஸ் பாகை எத்தனை பாகை? 50 பாகை. பாருங்க, இப்போ ஒரு கணக்குக்கு பிள்ளை எங்களுக்கு 2 வழிகள் இருக்கு. ஆனால் ஒரு வழியில் கூட செய்யாம விட்டு வரோம். என்ன பிள்ளைகள்? ஓகே, அப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன் பிள்ளை. அடுத்து நாங்கள் எத்தனையாவது வினாவுக்கு போகிறோம்? சரியா பிள்ளைகள்? இப்போ நாங்கள் அடுத்த 4வது வினாவை பார்ப்போம் பிள்ளை. சரியா? ஓகே, சரியா பிள்ளைகள்? அப்போ 4வது வினா பார்ப்போம் பிள்ளைகள். 8.75 சமன் 10 வேல்யூவில் பிள்ளைகள் 0.94 எனின் எல்ஜி 875 பெருமானம் ஜாது. சரியா பிள்ளைகள்? அப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் எல்ஜி 875 பெருமானம் பிள்ளைகள் இங்கே மடக்கு அட்டவணை பயன்படுத்தி காண முடியாதுன்னு சொன்னால் உங்களுக்கு பகுதி ஒன்றில் மடக்கு அட்டவணை எங்களுக்கு திறப்பெற மாட்டாது. என்ன பிள்ளைகள்? ஓகே, அப்போ தரப்பட்ட தரவை பார்த்தீங்கன்னான சரியா பிள்ளைகள் 10 வேல்யூவில் என்ன பிள்ளைகள் பாருங்க,
எங்களுக்கு 10 வலுவில் 10 வலுவில் பிள்ளைகள் சரியான 0 தசம் சரியா பாருங்க 0.942 இது என்னத்துக்கு சமனாக இருக்குன்னா பிள்ளைகள் பாருங்க 8 தசம் சரியா பிள்ளைகள் 7.5 பாருங்க 8 தசம் என்ன பிள்ளைகளுக்கு 7.5க்கு சமனாக இருக்கு என்ன பிள்ளை பாருங்க 8 தசம் 7.5க்கு எங்களுக்கு சமனாக இருக்கு பிள்ளைகள் சரியான இது வந்து எங்களுக்கு தரப்பட்ட தர 8 தசம் பாருங்க பிள்ளைகள் 7.5க்கு சமன் அப்போ இதில் இருந்தேன்னு நாங்கள் எங்களை எல்ஜி 8 பாருங்க எல்ஜி 875 போகிறோம் அதாவது 875 மடக்க பெருமானம் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ இதில் எங்களுக்கு தரப்பட்ட வடிவம் பிள்ளைகள் சுட்டி வடிவம் இதை நாங்கள் மடக்கைக்கு மாற்றேக்கேன பாருங்க மடக்கைக்கு மாற்றும் போது அடி மாறாது பிள்ளைகள் சரியான அடி மாறாது இங்கே தரப்பட்ட விடி எங்களுக்கு என்ன பிள்ளைகள் இங்கே சுட்டி பாருங்க அப்போ 8.75 சமன் என்ன பிள்ளைகளுக்கு 0 தசம் பாருங்க 942 அப்போ இதில் உங்களுக்கு பாருங்கம்மா சிம்பிளாக விட வரப்போது பாரப்பென் அப்போ இதில் எங்களுக்கு இது எப்படி நாங்கள் வாசிக்கிறாங்க பிள்ளைகள் அடிபத்தில் 8.75 மடக்கை 0.942 ஆகும் ஆனால் எங்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் அடிபத்தில் இருக்கிறத நாங்கள் எல்ஜி என்று போட்டால் அந்த 10 போட தேவையில்லை அப்போ எங்களுக்கு பாருங்க அடிபத்தில் எல்ஓஜி என்றது பிள்ளைகள் நாங்கள் எல்ஜி என்று போடலாம் சரியா பிள்ளைகள் அப்போ உங்களுக்கு தெரியுமா பாருங்க எங்களோட மடக்கை வந்து 8.75 மடக்க தான் 0.942 பிள்ளைகள் இது பாருங்க இதுதான் எங்களுக்கு மடக்கை பெருமானம் இந்த 0 பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் மடக்க பார்க்க நாங்கள் விஞ்ஞான முறைக்குறியில் எழுதும் போது அந்த 10 அடுக்கில் வர இலக்கம் பிள்ளைகள் அப்போ நாங்கள் பாருங்க எங்களோட கேள்வி வந்து பிள்ளைகள் எல்ஜி சரியா பாருங்க கேள்வி வந்து பாருங்க எல்ஜி 875 மடக்க பிள்ளைகள் ஆகவே இந்த 875க்கு மடக்க பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு தெரியும் சரியா பிள்ளைகள் இந்த இதில் தசம் வந்து எங்களுக்கு இங்கே பின்னாடி இங்கே இருக்கும் பிள்ளைகள் நாங்கள் இதை விஞ்ஞான முறை குறிப்பு எழுதும் போது தசம் எங்களுக்கு 2 தான நகரும் ஆகவே நாங்கள் இதுக்கு மடக்க பார்க்கும்போது பிள்ளைகள் 8.75 போட்டு பாருங்க 7.5 தர 10 2ஆம் வலுவண்டு போட்டு மடக்க பார்ப்போம் பிள்ளைகள் ஆகவே இப்போ நாங்கள் 875க்கு மடக்க பார்க்கும்போது இந்த 0க்கு பதிலாக எங்களுக்கு என்ன வரப்போகுது பிள்ளைகள் 2 வரப்போகுது பாருங்க தசம் இப்போ எங்களுக்கு இந்த 875 மடக்க பெருமானம் எங்களுக்கு தெரியும் பாருங்க 9 4 2 ஆகவே பாருங்க 875 மடக்க எங்களுக்கு என்னவா இருக்க போகுது பிள்ளைகள் 2.942 புரியுதா பிள்ளைகள் என்ன வினா பிள்ளைகள் பாருங்க 10 பாருங்க 10 வலுவில் 0.942 சமன் என்ன பிள்ளைகளுக்கு 8.75 உண்மையில் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் தரம் 11 பாட புத்தகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் இந்த மெத்தட்லேயே ஒரு மடக்க கணக்கை செய்து முடிக்க முடியும் நாங்கள் எல்ஜி என்ற ஒரு சொல்ல பாவிக்காமல் அப்போ அதுலேருந்து உங்களுக்கு என்ன விளங்கணும்டா பிள்ளைகள் 10 அடுக்கில் எங்களுக்கு இருக்கும்போது இவற்றை மடக்க பெருமானம் தெளிவாக கவனிங்கள் இவற்றை மடக்க பெருமானம் தான் இந்த 10 அடுக்கில் இருக்குது நீங்கள் உங்களோட பாட புத்தகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் எல்ஜி என்னாங்க எங்கேயுமே போடாமல் இந்த மெத்தடில் உங்களுக்கு மடக்கங்க செய்து காட்டப்பட்டிருக்கு அப்போ பிள்ளைகள் இந்த 10 வலுவில் எங்களுக்கு வர இந்த இலக்கம் வந்து இவற்றை மடக்கையாக அமைவார் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆனால் உங்களுக்கு தெரியாதோட நாங்கள் இந்த மெத்தடில் கொண்டு போனோம் பிள்ளைகள் இதை நாங்கள் மடக்க வடிவில் மாற்றிக்க பாருங்கள் அடி 10ல் 8.75 மடக்க பெருமானம் 0.942 சரியா பிள்ளைகள் அப்போ எங்களுக்கு தெரியும் இந்த அடி 10 நாங்கள் போடா விடும்போது அதை நாங்கள் எல்ஜி என்று போடலாம் ஆகவே எல்ஜி 870 மடக்க பிள்ளைகள் 800 இது 8.75 வடியா பிள்ளைகள் விஞ்ஞான முறைக்குள் எழுதியக்கு எங்களுக்கு 0 வந்தது 875 எழுதும் போது பிள்ளைகள் இங்கே இருந்து தசம் 2 தான நகரம் ஆகவே இங்கே பாருங்கள் இங்கே போட்டிருக்கு ஆகவே முன்னுக்கு எங்களுக்கு 2 வரும் அப்போ 2 தசம் மடக்க பெருமானம் என்ன பிள்ளைகள் 942 அப்போ அதுக்கான விடை என்னென்ன எங்களுக்கு 2.94 என்ன பிள்ளைகள் ஓகே இப்போ நாங்கள் சரியான 5வது வினாக்கு போவோம் சரியா பிள்ளைகள் ஓகே இப்போ 5வது வினாவை அவதானிங்க பிள்ளைகள் சரியான இந்த 5வது வினாவை பார்த்தீங்கன்னா தெரியும் பிள்ளைகள் இதில் நாங்கள் இலகுவாக நாங்கள் கொண்டு போவோம் பிள்ளைகள் பாருங்க இப்போ இதில் எங்களுக்கு 5 கீழ் 3x பிள்ளைகள் பாருங்க சுருக்குக என்ன பிள்ளைகள் சுருக்குக 5 கீழ் 3x 7 கீழ் 12x பிள்ளைகள் சரியா இதில் உங்களுக்கு பாருங்க இந்த கணக்கு சின்னனாக இருக்கும் கொஞ்சம் பெருசாக எழுதி பார்க்குறேன் பாருங்க பிள்ளைகள் 5 கீழ் பாருங்க பிள்ளைகள் 3x 7 கீழ் 12x சரி இந்த வினா ஒரு இலகுவான வினா பிள்ளைகள் நீங்கள் அவதானிங்கோ இப்போ நீங்கள் இந்த 3xக்கும் 12xக்கும் போமசி காண்றதை விட பிள்ளைகள் எங்களுக்கு பகுதியை நாங்கள் சமப்படுத்துவோம் இப்படியான வினாக்கள் வரும்போது எங்களுக்கு அந்த மெத்தட் வந்து இலகுவாக இருக்கும் பிள்ளைகள் அப்போ இங்கே 12x இருக்கு இங்கே 3x இருக்கு அதாவது இந்த நாங்கள் பகுதி என்ன சமப்படுத்த போகிறோம் ஆகவே இந்த 3x பிள்ளைகள் நாங்கள் 12x மாற்ற போகிறோம்னு சொன்னால் பாருங்க பிள்ளைகள் 3 4 12 ஆகவே இந்த 3x நாங்கள் 4 ஆல் பெருக்கும் போது எங்களுக்கு என்ன கிடைக்கும் பிள்ளைகள் 12x கிடைக்கும் ஆகவே எங்களுக்கு பகுதி எண்கள் அங்கே சமனாக வந்துடும் ஆகவே பாருங்க பிள்ளைகள் சரியான 5 கீழ் 3x அப்போ நாங்கள் என்ன செய்யறோம்டா இந்த 3x 12 ஆக்கும் போது 4 ஆல் பெருக்கிறோம் பிள்ளைகள்
பகுதி என்ன நாங்கள் 4ஆல் பெருக்கும் போது தொகுதி என்ன 4ஆல் பெருக்கிறோம் பிள்ளைகள் 7 × 12x இல்லை அது வாக்கவனிங்க பிள்ளைகள் இதுக்கு நாங்கள் பூமசி எடுத்து என் பிள்ளைகள் இங்கே பாருங்க அப்போ 5 × 20 பிள்ளைகள் 3x ஆல் 4 பெருக்கினா பிள்ளைகள் 12x என்ன பிள்ளைகள் 7 × 12x அப்போ இப்போ நீங்கள் அவதானிச்சிங்கன்னா பிள்ளைகளுக்கு தெரியும் பகுதி எண்கள் சமனாக இருக்கு பாருங்க பிள்ளைகள் 12x என்கிட்ட நோக்கம் வந்து பகுதி எண்ணை சமப்படுத்துகிற பிள்ளைகள் ஆகவே பகுதி எண்கள் சமனாக இருக்கின்றதால் அப்போ 12x தான் எங்களுக்கு பூமசியாக அமையும் பிள்ளைகள் பகுதி எண் சமன் என்ற வழியா பிள்ளைனா 20லேருந்து 7 போன எத்தனை பிள்ளைகள் 13 எத்தனை பிள்ளைகள் 13 சரியா பிள்ளை திருப்பி அவதானிங்க 5 × 3x 7 × 12x அப்படியே எங்கட நோக்கம் பகுதி எண்ணை சமப்படுத்துறது அப்போ இங்கே பகுதி எண் 12x பிள்ளைகள் இங்கே 3x ஆகவே நாங்கள் இந்த 3x 12x ஆக மாற்ற போகிறோம் ஸோ 3ஆம் மேப்பாடு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 12 பிள்ளைகள் ஆகவே 4ஆல் நாங்கள் பெருக்கிறோம் பகுதி என்ன 4ஆல் பெருக்கினா தொகுதி என்ன செய்கிறோம் பிள்ளைகள் 4ஆல் பெருக்கிறோம் சரியா பிள்ளை 5 × 20 பாருங்க 3 12x ஆகவே பகுதி எண்கள் சமனாக இருக்க விட தொகுதி என்ன கழிக்கிறோம் பிள்ளைகள் 20லேருந்து 7 கழிச்சு என்ன 13 ஆகவே 13 என்ன பிள்ளைகள் 12x சரியா பிள்ளைகள் விளங்கி இருக்கு ஓகே இப்போ நாங்கள் அடுத்த வினா பிள்ளைகள் 6வது வினாவை பார்ப்போம் சரியான 6வது வினா பிள்ளைகள் அழகாக கவனிங்க பிள்ளைகள் சரியா பிள்ளைகள் உங்களுக்கு தேற்றங்களை நீங்கள் வடிவாக பார்த்தீங்கன்னா தெரியும் இதை விட உங்களுக்கு வித்தியாசமான ஒரு தேற்ற கணக்கு அங்கே பகுதி ஒன்றில் வாரத்துக்கு உங்களுக்கு சாத்தியக்கூறில்லை பிள்ளைகள் அழகாக கவனிச்சிங்கண்டா பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இதே மாதிரி வினாக்கள் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் உங்களுக்கு வினா பத்திரங்களை நீங்கள் பார்ப்பீங்க சரியா பிள்ளை இதே படங்கள் இல்லாட்டி நாங்கள் சொல்ல போகிற சொல்லு உங்களுக்கு முக்கியம் அந்த கோண விடயங்கள் பாருங்க பிள்ளைகள் இதுல என்ன எங்களுக்கு பாருங்க பிள்ளைகள் இந்த கோணம் என்ன பிள்ளைகள் கொஞ்சம் அவதானிங்க படம் சின்னனா இருக்கு பிள்ளைகள் இந்த கோணம் x என்று தரப்பட்டிருக்கு சாரி பிள்ளைகள் இந்த கோணம் பாருங்க பிள்ளைகள் இது எங்களுக்கு x என்று தரப்பட்டிருக்கு சரியா பிள்ளைகள் இந்த கோணம் x என்று தரப்பட்டிருக்கு பிள்ளைகள் இந்த கோணம் 40 பாகை என்று தரப்பட்டிருக்கு எங்கட வினாவில கேட்கப்பட்டது பிள்ளை அந்த x எத்தனை பாகை x வந்து எத்தனை பாகை பிள்ளைகள் இந்த x உங்களுக்கு எத்தனை பாகை காண முதல் இந்த AC என்றது பிள்ளைகள் விட்டம் AC என்றது என்ன பிள்ளைகள் விட்டம் அப்ப AC விட்டம் என்றாப்புல உங்களுக்கு தெரியும் சரியா பிள்ளை அந்த விட்டமானது உங்களுக்கு பாருங்க பிள்ளைகள் அந்த தேர்தல் நான் சொல்றேன் பாருங்க பிள்ளைகள் அவதானிங்கோ சரியா மையத்துக்கால ஒரு நேர்கோடு சென்று அதுக்கு என்ன பேர் பிள்ளைகள் அதுதான் எங்களுக்கு விட்டம் சரியா பிள்ளை அப்ப இது பாருங்க இது எங்களுக்கு மையம் ஓவென்று தரப்பட்டிருக்கேன் அப்ப இந்த பாருங்க இந்த விட்டமானது பாருங்க பிள்ளை இந்த விட்டமானது அதன் பரிதியில் ஒரு கோணத்தை அமைக்குமாக இருந்தால் அந்த கோணம் பிள்ளைகள் 90 பாகையாக இருக்கும் எத்தனை பாகை இருக்கும் பிள்ளைகள் 90 பாகை என்ன சொல்றேன் பிள்ளைகள் பாருங்க எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு விட்டமானது என்ன பிள்ளைகள் ஒரு விட்டமானது அதன் பரிதியில் எதிரமைக்கும் கோணம் பிள்ளைகள் 90 பாகை அதை நாங்கள் எப்படி சொல்றோம்னா பிள்ளைகள் அரைவட்ட கோணம் செங்கோணம் என்ன பிள்ளைகள் அரைவட்ட கோணம் செங்கோணம் பாருங்க இந்த விட்டம் அதன் பரிதியில் அமைக்கிற கோணம் 90 பாகை அதே பிள்ளைக்கு நான் இங்கே சொல்லியிருக்கேன்னு சொன்னானே இப்போ நீங்கள் அவதானிச்சிங்கன்னா தெரியும் அதை நாங்கள் இங்கே எப்படி பயன்படுத்த போகிறோம் இந்த கணக்கில் பாருங்க பிள்ளைகள் சரியான அப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்க என்றால் இங்கே பாருங்க இந்த AC என்றது ஒரு விட்டம் பிள்ளைகள் அப்போ எங்களுக்கு AC விட்டமாக இருந்தால் இந்த ABC முதல் பிள்ளை நாங்கள் பார்ப்போம் பிறகு நாங்கள் எழுதுவோம் பிள்ளைகள் இந்த கணக்கை நாங்கள் எப்படி செய்யலாம்னு பிளான் பண்ணுவோம் பாருங்க அப்போ இந்த ABC என்ற கோணம் எங்களுக்கு 90 பாகை பிள்ளைகள் எந்த கோணம் பாருங்க பிள்ளை இந்த கோணம் வந்து எங்களுக்கு 90 பாகை சரியா பிள்ளைகள் இந்த கோணம் 90 பாகை இதனை ABC என்ற கோணம் என்ன காரணம் AC என்ற விட்டம் பாருங்க அதன் பரிதியில அமைக்கிற கோணம் எங்களுக்கு 90 அரைவட்ட கோணம் பாருங்க செங்கோணம் அப்ப இந்த கோணம் 90 பாகை பிள்ளைகள் உங்களுக்கு தெரியுமனே சரியா இந்த வில் பாருங்க பிள்ளைகள் இந்த வில்லானது அதன் பரிதியில பிள்ளைகள் 2 கோணத்தை அமைக்கின்றது ஒரு கோணம் என்ன பிள்ளைகள் BDA என்ற கோணத்தையும் இன்னொரு கோணம் பிள்ளைகள் ACB என்ற கோணத்தையும் அமைக்குது அப்ப அந்த 2 கோணங்களும் பருமன் எப்படி இருக்குமா சமனாக இருக்கும் என்ன காரணம் என்றா பிள்ளைகள் அது சொல்றது நாங்கள் ஒரே துண்ட கோணம் என்ன பிள்ளைகள் ஒரே துண்ட கோணம் பாருங்க பிள்ளைகள் அதாவது பிள்ளைகள் இப்படி பாருங்க இப்படி இருக்கும் என்ன பிள்ளைகள் இப்படி இருந்தால் சரியா பிள்ளைகள் இந்த கோணம் இங்க பாருங்க பிள்ளைகள் இந்த கோணத்துக்கு சமன் அதுக்கான காரணம் பிள்ளைகள் எங்களுக்கு என்ன ஒரே துண்ட கோணம் பாருங்க பிள்ளைகள் இந்த வில்லானது பாருங்க ஒரு வில்லானது அதன் பரிதியில 2 கோணங்களை அமைக்கின்றது அந்த 2 கோணங்களும் பருமன் எங்களுக்கு எப்படி இருக்கும் பிள்ளைகள் சமனாக இருக்கும் காரணம் ஒரே துண்ட கோணம் அதை நாங்கள் இலகுவா உங்களுக்கு சொல்லி தரது அப்படின்னா பிள்ளைகள் நீ பாருங்க இதை அடியா வச்சுக்கொண்டு சும்மா ஈஸிக்கான சொல்லுவேன் இதை அடியா வச்சுக்கொண்டு பிள்ளைகள் 2 முக்கோணி வரைஞ்சோம்னு சொன்னால் அந்த 2 முக்கோணின் உச்சி கோணங்களும் தான் எங்களுக்கு என்ன கோணம் பிள்ளைகள் ஒரே துண்ட கோணம் என்ன கோணம் பிள்ளைகள் ஒரே துண்ட கோணம் சரியா பிள்ளைகள் ஓகே இப்போ பாருங்க இப்போ நாங்கள் அப்போ பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் இப்போ ABC எத்தனை பாகை 90 பாகை என்ன காரணம் பிள்ளை அரைவட்ட கோணம் செங்கோணம் பிள்ளைகள் முக்கோணின்ற 3 கோணங்களையும் கூட்டினா 180 பாகை
அப்ப இது 40 பாக பிள்ளைகள், இது 90 பாக. ஸோ 90 40 மூல பிள்ளைகளுக்கு 130. ஆகவே சி கோணம் அதாவது ஏசிபி என்ற எத்தனை பாக என 50 பாக. அப்ப இந்த கோணம் எத்தனை பாக பிள்ளைகளுக்கு 50 பாக. இந்த கோணம் 50 பாக. பாருங்க பிள்ளை, இந்த கோணம் உங்களுக்கு 50 பாகையாக இருந்தால் சரியா பிள்ளைகள் எக்ஸும் எத்தனை பாக என 50 பாக. என்ன காரணம் பிள்ளைகளுக்கு ஒரே துண்ட கோணங்கள் பருமன் எப்படி இருக்கும் சமனாக இருக்கும். சரியான அப்ப நான் முதலாவது என்ன எழுத போறோம் என்று பாருங்க. சரியா கோணம் ஏபிசி சமன் 90 பாகை. பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் சரியா, நீங்க இந்த இதுக்கு நீங்கள் 90 பாகன்னு போடும்போது உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும். என்ன பிள்ளை சொன்னா நாங்கள் 90 பாக கண்டா தானே பிள்ளை நாங்கள் அந்த எக்ஸை காண முடியும். அப்ப அதுக்கான புள்ளி உங்களுக்கு வழங்கப்படும். ஆகவே ஏபிசி சமன் எத்தனை பாக என 90 பாகை. என்ன பிள்ளைகள் அது காரணம் பிள்ளைகள் கண்டிப்பா நீங்க காரணம் எழுதி பழகணும் பிள்ளைகள். அரைவட்ட கோணம் என்ன பிள்ளைகள் செங்கோணம். நீங்க தெளிவா எழுதுங்க, நான் இதில் எழுதல நீங்க எழுதுங்க. சரியா பிள்ளை அப்ப அரைவட்ட கோணம் என்ன பிள்ளைகளுக்கு செங்கோணம். சரி அது முடிச்சு இப்ப நான் ஏசிபி இந்த பருமனை காண்றேன் பிள்ளைகள். பாருங்க அப்ப ஏசிபி என்ன பிள்ளைகள் அப்ப ஏசிபி சக பாருங்க இந்த கோணம் இந்த ஏசிபி சக இந்த கோணம் எத்தனை கண்டுபிடிச்ச பிள்ளைகள் 90 பாக. சரியா பிள்ளைகள் இந்த கோணம் தரப்பட்டிருக்கன 40 பாக சமன் பிள்ளைகளுக்கு எத்தனை பாக 180 பாக. ஏன் பிள்ளைகள் ஒரு முக்கோணின் 3 கோணங்களும் கூட்டப்பட்டிருக்கன. ஆகவே பாருங்க பிள்ளைகள் ஏசிபி சக என்ன பிள்ளைகள் 130 பாகை சமன் 180 பாகை. சரியான ஆகவே ஏசிபி என்ற கோணம் பிள்ளைகள் 130 நாங்களோட கழிச்சோம்னு சொன்னா எத்தனை பாகை என 50 பாகை. எங்களுக்கு கேட்கப்பட்டது என்ன பிள்ளைகள் எக்ஸ். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் இந்த எக்ஸ் இந்த 50 பாகையின் சமன். என்ன காரணம் பிள்ளைகள் ஏன் எக்ஸ் வந்து எங்களுக்கு ஏசிபி என்ற கோணத்துக்கு சமன் பிள்ளைகள் அதாவது ஒரே துண்ட கோணங்கள். என்ன பிள்ளைகள் ஒரே துண்ட கோணங்கள் சமன். என்ன பிள்ளைகள் பாருங்க அப்போ ஒரே துண்ட கோணங்கள் எப்படி இருக்க போகுது சமன். சரியா பிள்ளை இப்போ எனக்கு நீங்கள் இதில் இந்த கணக்கில் நீங்கள் 2 தேற்றத்தையும் விளங்கி கொண்டாலே போதும் பிள்ளைகள். ஒன்று வந்து ஏபிசி என்ற கோணம் 90 பாகை. அதுக்கான காரணம் பிள்ளைகள் ஏசி என்றது விட்டம். பாருங்க ஒரு விட்டமானதன் பரிதியில் எதிரமைக்கிற கோணம் பிள்ளைகள் 90 பாகை. அப்ப பாருங்க ஏசி என்ற விட்டம் பிள்ளைகள் இந்த பரிதியில் பாருங்க ஏபிசி என்ற கோணத்தை அமைக்கிறது அது 90 பாகை பிள்ளைகள். அப்ப எங்களுக்கு தெரியுமா இது 40 பாகை இது 90 பாகை என்றான முக்கோணி ஏபிசி எடுத்தோம்னா முக்கோணின் 3 கோணங்களையும் கூட 180 தானே பிள்ளைகள். ஆகவே இந்த சி கோணம் எத்தனை பாகை என 50 பாகை. ஏன் பிள்ளைகள் 40 90 கூட்டி 180 கழிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இந்த கோணம் 50 பாகை என்று சொன்னால் இந்த கோணம் உங்களுக்கு 2 கோணமும் சமனாக காணப்படும். இரண்டா பிள்ளைகள் ஒரே துண்ட கோணம் அதாவது ஏபி என்ற அந்த வில்லானது அதன் பரிதியில் அமைக்கிற 2 கோணங்கள் தான் பிள்ளைகள் இந்த எக்ஸும் அந்த 50. சரியா பிள்ளைகள் அது என்ன காரணம் அப்ப எங்களுக்கு ஒரே துண்ட கோணங்கள். அந்த ஒரே துண்ட கோணங்கள் பிள்ளைக்கு எப்படி இலகுவா சொல்லி தந்து நாங்கள் ஏபியை அடியா வச்சு கொண்டு 2 முக்கோணிகள் நாங்கள் பரிதியில் தொடக்கூடிய மாதிரி அமைச்சோம் என்று சொன்னால் அந்த 2 உச்சி கோணங்களும் உங்களுக்கு எப்படி இருக்கும் பிள்ளைகள் சமனாக இருக்கும். சரியா அப்ப நீங்க இங்கே பில் அதெல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா பிள்ளைகள் ஓகே. இப்போ அடுத்தது நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம் பிள்ளைகள். சரியான 7வது வினாவை பார்ப்போம். சரியா பிள்ளைகள் ஓகே. இந்த 7வது வினாவை அவதானிங்க பிள்ளைகள். சரியா உங்களுக்கு தெரியும் பரீட்சை மெதட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு இந்த என்ன உருளை அப்போ அதெல்லாம் ஒவ்வொரு வினாக்கள் வந்து கொண்டு இருக்கு. என்ன பிள்ளைகள் அப்போ அடியின் பரிதி பிள்ளைகள் மேக்ஸை பொறுத்தளவில் சில தரவுகளை நான் குறிச்சு பழகணும் பிள்ளைகள். பாருங்க அடியின் பரிதி 44 சென்டிமீட்டர் ஆக ஒரு செவ்வட்ட திண்ம உருளையின் வளைபரப்பின் பரப்பளவு 528 சென்டிமீட்டர் வர்க்கம். அதில் 2 தடவை சி அடிபட்ட சென்டிமீட்டர் வர்க்கம் என்று உருளையின் உயரத்தை காண்க. அப்போ இந்த கணக்கு நாங்கள் ஒருக்கா வாய்ச்சிட்டோம் பிள்ளைகள். அடுத்த தினம் நாங்கள் தரவை நாங்கள் என்ன செய்யறோம்னா குறிக்கிறோம் பிள்ளைகள். பாருங்க உருளை என்ன பிள்ளைகள் செவ்வட்ட உருளை. ஒரு உருளையின் அடி வந்து பிள்ளைகள் எங்களுக்கு என்ன வடிவத்திலே இருக்கும் வட்ட வடிவம் பிள்ளைகள் தெரியும். என்ன பாருங்க இது ஒரு என்ன சொல்லி பிள்ளை பாருங்க இதில் நாங்கள் உருளையண்டு எடுத்த வேண்டாம் பிள்ளைகள். இதில் பாருங்க அப்போ உருளையை பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் சரியான இதில் பார்த்தீங்கன்னா உருளையின் வட்டம் பாருங்க அடி வந்து என்ன வடிவத்திலே இருக்குன்னு வட்ட வடிவத்திலே இருக்கு. அப்போ அடியின் பரிதி பரிதி என்ற சொல்லு பிள்ளைகள் எங்களுக்கு என்னதுக்கு பாவிக்கிறேன்னு இந்த வில்லின் நீளம் அதாவது சுற்றளவு என்ன பிள்ளைகள். அப்ப பாருங்க அடியின் பரிதி 44 சென்டிமீட்டர் ஒரு செவ்வட்ட திண்ம உருளை. அப்ப அடியின் பரிதி என்றால் இந்த வட்டத்தின் சுற்றளவு பிள்ளைகள். அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு வட்டத்தின் சுற்றளவுக்கான சமன்பாடு 2πr. அப்ப எங்களுக்கு 2πr எவ்வளவு தரப்பட்டிருக்கன 44 சென்டிமீட்டர். பாருங்க உருளையின் வளைபரப்பின் பரப்பளவு பிள்ளைகள் வளைபரப்பின் பரப்பளவுக்கான சமன்பாடு பிள்ளைகள் 2πrh. அந்த வளைபரப்பின் பரப்பளவு எவ்வளவு பிள்ளைகளுக்கு 528. அப்ப எங்கட பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னாப்பிலே நாங்கள் சில பிள்ளைகளுக்கு வினாவை கொடுக்க அந்த பிள்ளை முதலாக செய்கிறதுன்னு சொன்னால் அங்கே 2πr பயன்படுத்தி ஆரையக்கான அந்த பிள்ளை முயற்சிக்குது. அப்போ எங்களுக்கு டைம் என்ன செய்த பின் அங்கே வீணாக போது பாருங்க பிள்ளைகள். ஏன்னு சொன்னால்
எங்களுக்கு இங்கே 2πr வந்து 44 பிள்ளைகள், இங்கே எங்களுக்கு 2πr இருக்கு பிள்ளைகள். அப்போ நாங்கள் ஏன் பிள்ளைகள் இங்கே ஆரையே காணுவான்? அப்போ இங்கே இருக்கின்ற அந்த 2πrக்கு பதிலாக நான் இப்போ 44 பிரதிட முடியும் பிள்ளைகள். அப்போ 44 தர என்ன பிள்ளைகள் ஹெச் என்ன பிள்ளைகள் சமன் 528 பிள்ளைகள். அப்போ நான் காண வேண்டியது பிள்ளைகள் அந்த உயரம் எச்ச காண போகிறோம் பிள்ளைகள். பெருக்குப்படுற 44 அங்கே வந்து பிள்ளைக்கு என்ன செய்ய போதுன்னு பிரிபட போகுது. அப்போ 44 வகுக்கிறோம் பிள்ளைகள். சரியான இப்போ 4ஆல் வகுக்கும் போது பிள்ளைகள் 4 11 பாருங்க பிள்ளைகள் 4 1 பாருங்க 1 வச்சு 4 3 இங்கே 2 என்ன பிள்ளைகள் திருப்பி நாங்கள் 11ஆல் வகுத்தோம்டா பிள்ளைகள் 11 1 2 மிச்சம் அங்கே என்ன பிள்ளைகள் 22க்கு 11 2 ஆகவே எத்தனை சென்டிமீட்டர் என்ன 12 என்ன பிள்ளைகள் எங்களுக்கு சென்டிமீட்டராக அமையும். சரியான ஓகே. இப்போ நாங்கள் பாருங்க சரியா இப்படி என்ன அடியின் பரிதி அப்போ உருளைன்ற அடி வந்து எங்களுக்கு வட்ட வடிவமாக இருக்கும். ஸோ அடியின் பரிதி என்று சொன்னால் அந்த வட்டத்தின் பரிதிக்குரிய சமன்பாடு பிள்ளைகள் 2πr. அப்போ 2πr வந்து 44. அடுத்ததாக தரப்பட்ட தரவு பிள்ளைகள் அந்த உருளையின் வளைபரப்பின் பிள்ளைகள் தெரியும் உருளை என்ற ஒரு வளைபரப்பின் பரப்பளவு அதுக்குரிய சமன்பாடு பிள்ளைகள் 2πrh. அப்போ எங்களுக்கு 2πrக்கு பதிலாக நாங்கள் என்ன போட போகிறோம் பிள்ளைகள் 44 பிரதியீடு செய்தோம்னு சொன்னால் இங்கே 2πr 44 தர ஹெச் சமன் 528. ஸோ நான் ஹெச்சை காணிக்கு பிள்ளைகள் பெருக்குப்பற 44 அங்கே வந்து என்ன செய்யும் பிள்ளைகள் வகுபடுது. ஆகவே எங்களுக்கு ஹெச் என்ன பிள்ளைகளுக்கு 12 சென்டிமீட்டர். சரியா பிள்ளைகள் ஓகே. இப்போ நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். சரியா பிள்ளைகள் ஓகே. இப்போ 8வது வினாவை அவதானிங்க பிள்ளைகள். சரியான உருவில் காட்டப்பட்டுள்ள முக்கோண குறுக்குவெட்டை உடைய செவ் அரியத்தின் கனவளவு யார்? பிள்ளைகள் தெரியுமா ஒரு அரியத்தின் கனவளவு என்ன பிள்ளைகள் அது உருளையாக இருக்கலாம். உருளையின் கனவளம் என்ன பிள்ளைகள் அதாவது அடிப்பரப்பளவு தர உயரம். அதே மாதிரி பிள்ளை இந்த அரியத்தின் கனவளம் நாங்கள் பார்க்கும்போது பாருங்க உருவில் காட்டப்பட்டுள்ள முக்கோண குறுக்குவெட்டை உடைய அப்போ இந்த குறுக்குவெட்டு முகங்களுக்கு என்ன வடிவத்தில் இருக்குன்னு முக்கோண வடிவத்தில் இருக்கு. அப்போ இந்த அரியத்தின் கனவளவுக்குரிய சமன்பாடு பிள்ளைகள் குறுக்குவெட்டு முக பரப்பளவு தர உயரம் அல்லது நீளம் என்ன பிள்ளை உங்களுக்கு தெரியும். இதை நாங்கள் நீளம் வந்து பார்ப்போம். அதை அரியவங்களுக்கு நிமிந்து இருக்கும்போது அதை நாங்கள் உயரம் என்று சொல்லலாம் பிள்ளைகள். ஆகவே இந்த அரியத்தின் கனவளவு குறுக்குவெட்டு முக பரப்பளவு தர என்ன பிள்ளைகள் நீளம். அவ பாருங்க வெஸ்டர்ன் இந்த அரியத்தின் கனவளவுக்குரிய சமன்பாடு பிள்ளைகள் கனவளவு சமன் பாருங்க கனவளவு வந்து பிள்ளைகள் சரியான குறுக்குவெட்டு முக பரப்பளவு தெளிவாக கவனிங்க பிள்ளைகள் குறுக்குவெட்டு முக பரப்பளவு சரியா பிள்ளைகள் தர என்னென்ன தர நீளம். சரியா பிள்ளைகள் ஓகே. அப்போ இந்த செவ்வரியத்தின் குறுக்குவெட்டு முகம் எங்களுக்கு என்ன வடிவத்தில் காணப்படுது பிள்ளைகள் எங்களுக்கு முக்கோண வடிவம். அப்போ குறுக்குவெட்டு முக பரப்பளவுன்னு சொன்னால் அங்கே முக்கோணின் பரப்பளவு. அப்போ முக்கோணின் பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு பிள்ளைகள் அரைதர அடிதர என்ன பிள்ளைகள் செங்குத்தியரம். அப்போ பாருங்க அரைதர சரியா அடி பிள்ளை நீங்கள் தெளிவாக இருக்கும். இந்த வடமாகாண பேப்பரில் பிள்ளைகள் உங்களுக்கு தரப்பட்ட ஒரு அரியத்தின் முக்கோணம் பிள்ளைகள் இந்த வடிவத்தில் தரப்பட்டது. பாருங்க பிள்ளை இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் 8 பிள்ளைகள் இதில் 6 10 தரப்பட்டது. அப்போ இந்த வினாவை செய்யும் போது பிள்ளைகிட்ட நான் கேட்ட விடயம் பிள்ளை இந்த முக்கோணின் அடி என்ன பிள்ளை சொன்ன பதில் வந்து 10. ஏன் பிள்ளைகள் நாங்கள் சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு வரோம் என்ன பிள்ளைகள் இதைத்தான் அடி இது அடி என்று படிச்சுட்டு வரோம். அப்படி இல்லை பிள்ளைகள் முக்கோணின் பரப்பளவு காணும் போது செங்கோணத்தை ஆக்குற 2 பக்கங்கள் தான் பிள்ளைகள் எங்களுக்கு பரப்பளவுக்கு தேவை. இதுக்கு ஒரு விசேட பேர் இருக்கு பிள்ளை செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் செம்பக்கம். செம்பக்கம் உங்களுக்கு பரப்பளவுக்கு தேவையில்லை. அதை நீங்கள் இன்றைக்கு தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க பிள்ளைகள். ஒரு முக்கோணின் பரப்பளவு காணும் போது அந்த செங்கோணத்தை ஆக்குற 2 பக்கங்கள். அப்போ இந்த முக்கோணின் பரப்பளவு எப்படி காணணும்டா பிள்ளைகள் அரை தர அடிக்கு பதிலாக 8 செங்குத்திரம் என்ன பிள்ளைகள் 6 அல்லது அரை தர அடிக்கு பதிலாக 6 செங்குத்திரம் என்ன பிள்ளைகளுக்கு 8 தான் போடும். அப்போ நான் இதில் இதையும் தந்தினாண்ட உங்களுக்கு மாகாண பேப்பரில் வந்துடும் விடியம் பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் இது அடியை 10 நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படி மாறி திங்க் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் இது 10 அடி அல்ல என்ன பிள்ளைகள் ஒரு முக்கோணின் பரப்பளவுக்கு செங்கோணத்தை அமைக்கிற 2 பக்கங்கள் ஒன்று அடி இன்னொன்று என்ன பிள்ளைகள் செங்குத்திரமாக கருதப்படும். சரியா பிள்ளைகள் ஓகே. அப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னானே அப்போ அதுக்கானது அதை பிள்ளைகள் சொன்னது. சரி இப்போ நாங்கள் எங்கட கேள்வி வினாக்கு போவோம் பிள்ளைகள் ஓகே. அப்போ அரை தர இங்கே உங்களுக்கு பாருங்க தெரியும் பிள்ளைகள் செங்கோணத்தை ஆக்குற பக்கம் பாருங்க 1 6 இன்னொன்று என்ன பிள்ளைகள் 8. அப்போ சரிக்கு பிரேக்கெட் போடுறேன்னு சொன்னானே இப்போ நான் இது வந்து எங்களுக்கு என்னத்தை தெரியுது என்றால் இந்த பாருங்க இந்த அரியத்தின் குறுக்குவெட்டு பரப்பளவு தெரியும். அப்போ அந்த குறுக்குவெட்டு முக பரப்பளவு தர அந்த அரியத்தின் நீளம் எவ்வளோ பிள்ளைகள் 15. சரியா பிள்ளைகள் இது நாங்கள் சுருக்கும் போது 2 6க்கு எத்தனை முறை பிள்ளைகள் 3 பாருங்க பிள்ளைகள். அப்போ 3 என்ன பிள்ளைகள் 24 தர என்னென்ன 15. சரியா பிள்ளைகள் 15ஆல் பெருக்கிற பிள்ளைகள் 15 நாங்கள் 60 பிள்ளைகள் 6 12 30 36 கனவளவு என்ன பிள்ளைகள் ஆகவே என்ன பிள்ளைகளுக்கு சென்டிமீட்டர் கனம் என்ன பிள்ளை சென்டிமீட்டர் கனம்.
அப்போ நீங்கள் சிந்திச்சு பார்க்கலாம். அப்போ இந்த வினா எல்லாம் ஏன் எங்களுக்கு வரப்படுது இவ்வளோ இலகுவாக இருக்கே சரி. உண்மையில பிள்ளைகள் இவ்வளோ ஒரு இலகுவான வினாவையும் அந்த பிள்ளைகளுக்கு அதில் இந்த சூத்திரம் தெரியாட்டி அந்த வினாவை அணுக முடியாது. அப்போ அந்த பிள்ளைக்கு அந்த வினா கஷ்டமாக மாறிவிடும். அப்போ நீங்கள் தெளிவாக போங்க பிள்ளைகள். ஒரு பாருங்க, ஒரு முக்கோண அரியத்தின் கனவளவு வந்து பிள்ளைகள் குறுக்கு வெட்டு முகப்பரப்பளவு தர உயரம் என்ன பிள்ளைகள். அப்போ இதில் முக்கோணின்ற குறுக்கோட்டம் என்ன பாருங்க, முக்கோணியில் போனவங்களுக்கு குறுக்கோட்டு முகம் அவன் பரப்பளவு அரைதர அடிதர செங்குத்தீரம் தர என்ன பிள்ளைகள் நீளம் என்ன. ஓகே, இப்போ நாங்கள் பிள்ளைகள் 9வது வினாவுக்கு போவோம். சரியா பிள்ளைகள்? ஓகே சரியா பிள்ளைகள். 9வது வினா பாருங்கண்ணே பிள்ளைகள். பாருங்க, பொருள் ஒன்று உங்களுக்கு தெரியும், கதி சம்பந்தமாக ஒரு வினா வருது பிள்ளைகள். சரியா, இந்த அட்டவணை வரலாம் அல்லது உங்களுக்கு ஒரு தூரங்களை வச்சு ஒரு வினா வரலாம் என்ன பிள்ளைகள். அப்போ ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு கதி வச்சு ஒரு வினா உங்களுக்கு வரும். சரியா பிள்ளை. இதில் எங்களுக்கு தரப்பட்டிருக்க விடயம் பிள்ளைகள், பொருள் ஒன்று 5 செகண்டில் பாருங்க, 5 செகண்டில் நேரம் வந்து செகண்ட்லையும் பிள்ளைகள், தூரம் வந்து மீட்டர்லையும் இருக்கும். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், வினா வந்து மீட்டர் செகண்ட்ல இருக்கலாம் அல்லது கிலோமீட்டர் மணத்தியாலத்தில் இருக்கலாம் என்ன பிள்ளை. அல்லது எங்களுக்கு வினாவில் விடிய எப்படி கேட்கப்படுது. உதாரணமாக பிள்ளை இதில் கிலோமீட்டர் தந்து இதில் நிமிடம் தந்திருந்தால் அங்கே வினாவில் உங்களுக்கு என்ன பிள்ளைகள், அதாவது பாருங்க கிலோமீட்டர் மணத்தியாலத்தில் கேட்டால் நாங்கள் அந்த நிமிடத்தை மாற்றணும். இங்கே பிள்ளைகளுக்கு பிரச்சனை இல்லைன்னா தூரம் மீட்டர், நேரம் என்ன பிள்ளைகள் செகண்ட். அப்ப பாருங்க 5 செகண்டில் பாருங்க 5 செகண்டில் அவர் சென்ற தூரம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு பிள்ளைகள். சரியா, அப்ப உங்களுக்கு எங்க கேட்ட கேள்வி பாத்தீங்கன்னா பிள்ளைகள் கதி என்ன கேள்வி பிள்ளைகள், கதி. கதிக்குரிய சமன்பாடு பிள்ளைகள் தூரத்தின் கீழ் என்ன பிள்ளைகள் நேரம் என்ன பிள்ளைகள், தூரத்தின் கீழ் நேரம் என்ன பிள்ளைகள். ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னான சரியா பிள்ளைகள் தூரம், அதாவது நீங்கள் எதையும் எடுத்துக்கொள்ளாமல் நீங்க நீங்க அழகா கவனிங்க பிள்ளைகள். சரியா, அப்ப நீங்கள் 1 செகண்டில் 20 மீட்டர் தூரம் அதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அல்லது 2:40. அப்போ நான் இங்கே பாருங்க 5 செகண்டில் 100 பாருங்க 100 மீட்டர் தூரம் போகணுண்டா பிள்ளைகள். தூரமாக நான் 100 எடுத்தேன்னு சொன்னால் அந்த 100 மீட்டர் தூரம் போகிறதுக்கு பிள்ளைகள் அவர் எடுத்த நேரம் என்னென்ன 5 செகண்ட். ஆகவே நீங்கள் இதை வகுத்து விட்டீங்கன்னா பிள்ளைகள் 20 என்ன விட பிள்ளைகள் மீட்டர் பெர் செகண்ட், அல்லது எப்படி போடலாம் பிள்ளைகள் மீட்டர் செகண்ட் -1. இதை நீங்கள் உண்ட கவனிங்க பிள்ளைகள். தூர நேர வரைவை பொறுத்தளவில் பிள்ளைகள் இந்த ஏதாவது 2 புள்ளின்னு நீங்கள் படித்திறன் பாருங்க, 2 புள்ளி எடுத்து அதை ஆள்கூறாக்கிறது நீங்கள் படித்திறன் காணும் போது அந்த விடை எங்களுக்கு என்னவா கிடைக்கும் பிள்ளைகள், கதியாக கிடைக்கும். அப்போ புரியுதா பிள்ளைகள்? எப்படின்னு சொன்னால் சில வேலை நீங்கள் அப்படி படிச்சிருக்காங்க என்ன பிள்ளைகள். இப்போ இந்த நீங்கள் பாருங்க இந்த புள்ளிൻ്റെ ஆள்கூறையும் பிள்ளைகள் இந்த புள்ளிൻ്റെ ஆள்கூறையும் எடுத்து நீங்கள் படித்திறன் கண்டீங்கன்னா உங்களுக்கு என்ன விடையாக கிடைக்கும் பிள்ளைகள் 20. அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு தூர நேர வரைவில் பிள்ளைகள் அந்த அதில் வாரங்களுக்கு படித்திறன் என்னத்தை தெரியும் பிள்ளைகள், கதி எங்களுக்கு தெரியும் என்ன பிள்ளைகள். ஓகே, இப்போ நாங்கள் சரியான 10வது வினாவுக்கு நாங்கள் போவோம் பிள்ளைகள். சரியா, 10வது வினாவை பாருங்க. சரியா பிள்ளைகள், இது ஓகே. இது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் திரிகோண கணிதம் சம்பந்தமான ஒரு வினானு. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ எங்களுக்கு திரிகோண கணித பிள்ளைகள் பகுதி ஒன்றில் பார்த்தீங்கன்னா 2 விதம். ஒன்று வந்து ஏற்ற கோணம், இன்னொன்று என்ன பிள்ளைகள் இறக்க கோணம். சரியா பிள்ளைகள். அப்போ ஏற்ற கோணம்ன்றது என்ன, இறக்க கோணம்ன்றது என்ன பிள்ளைகள். நாங்கள் எங்களோட பார்வை இப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நாங்கள் இப்படி நாங்கள் பார்க்கும்போது பிள்ளை இதை நாங்கள் சொல்றது பார்வை பாருங்க, இது நாங்கள் என்ன சொல்றோம் கண் மட்டம் என்ன பிள்ளைகள். இது எங்களுக்கு என்ன, இது கண்மட்டம். ஸோ நாங்கள் கண்மட்டத்தை நாங்கள் உயர்த்தி அவதானிக்கும் போது பிள்ளைகள் எங்களுக்கு அந்த கண்மட்டத்திலே இருந்து நாங்கள் பார்க்கின்ற அந்த மேலே பார்க்கின்ற கோணம் என்ன பிள்ளைகள் ஏற்ற கோணமாகும். சரியா பிள்ளை. அதே மாதிரி நான் கண்மட்டத்திலே இருந்து பிள்ளை அந்த கண்மட்டத்தை கீழே நாங்கள் கண்ணை நாங்கள் கீழே எடுத்து பார்ப்போம்னு சொன்னால் அந்த கண்மட்டத்துக்கு கீழே வர கோணம் என்ன பிள்ளைகள் இறக்க கோணமாக காணப்படும். அந்த கோடு வந்து பிள்ளைகள் இது எங்களுக்கு கண்மட்டம்னு சொன்னால் அந்த பார்க்குற அந்த கோடு பிள்ளைகள் பார்வை கோடாக அமையும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னான ஏயில இருந்து பாருங்க எங்களுக்கு கேள்வி என சரியா தரப்பட்ட வரிப்படத்தை கொண்டு இடைவெளி நிரப்புக. ஏயிலிருந்து பார்க்கும் போது தெளிவாக கவனிக்கும் பிள்ளைகள் ஏயிலிருந்து. அப்ப ஏயில இருந்து ஒரு ஆள் பார்க்கிறார் பிள்ளைகள் பாருங்க. அப்ப ஏயில இருந்து பார்க்கும் போது பாருங்க பிள்ளைகள் சரியான. அப்ப ஏயில இருந்து பார்க்கும் போது பாருங்க சீன் இறக்க கோணம். அப்ப ஏயில இருந்து பார்க்கிறாண்டாப்ல நீங்க முதலாவது ஏயில என்ன செய்யணும் என்றால் கண்மட்டம் கீறவனும் இல்லையண்டாப்ல உங்களுக்கு புள்ளி வழங்கப்பட மாட்டாது. தெளிவா அவதானிங்க பிள்ளைகள் ஏயில இருந்து பார்க்கிறார். அப்ப நான் சரியா பிள்ளைகள். அப்ப இதுல பாருங்க பிள்ளைகள் ஏயில இருந்து பார்க்கும் போது சீன் இறக்க கோணம். பிள்ளைகள் அப்ப ஏயில இருந்து நாங்க பார்க்கும் போது பிள்ளைகள் சீன் இறக்க கோணம் என்றா பிள்ளைகள் ஏயில நாங்கள் கீறி இருக்க பிள்ளைகள் கண்மட்டம் பாருங்க ஏயில இருந்து நாங்கள் சீய பார்க்கிறோம் பிள்ளைகள். அப்ப இறக்க கோணம்னு சொல்லி பிள்ளைகள் எங்களுக்கு இவ்வளவு கோணம் தான் எங்களுக்கு என்ன பிள்ளைகள் இறக்க கோணம். அப்ப இங்க பாத்தீங்க என்றால் இந்த கோடும் பிள்ளைகள் இந்த கோடும் எங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால் சமாந்தரமாக இருக்கும் என்ன பிள்ளைகள் சரியா. அப்ப இதுல வந்து எங்களுக்கு இந்த கோணம் 30 பாகையா இருந்தால் ஒன்று விட்ட கோண முறையில பிள்ளைகள் இந்த கோணம் எங்களுக்கு எத்தனை பாகையா இருக்க போது பிள்ளைகள் 30 பாகையாக இருக்கும். ஆகவே ஏயிலிருந்து பார்க்கும் போது சீன் இறக்க கோணம் எங்களுக்கு எத்தனை பாகை பிள்ளைகள் சரியான 30 பாகை. எத்தனை பாகை பிள்ளைகள் 30 பாகை. அடுத்த பியிலிருந்து ஏயின் ஏற்ற கோணம் பாருங்க பிள்ளைகள். அப்ப பியிலிருந்து ஏயின் ஏற்ற கோணம்னு சொன்னா பிள்ளைகள் நாங்க பியில வந்து என்ன செய்யறோம் இந்த கண்மட்டம் அது ஏற்கனவே எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அதை நான் கீற வேண்டிய அவசியம் இல்லை என்ன பிள்ளைகள்.
அப்ப B இலிருந்து பார்க்கும்போது A இன் ஏற்ற கோணம் அப்ப பாருங்க அப்ப இதுதான் என்னவா இருக்க போகுது பிள்ளைகளுக்கு அந்த ஏற்ற கோணமாக காணப்படும் பிள்ளைகள் அப்ப இந்த கோணம் உங்களுக்கு தேவைன்னு சொன்னானே ஒரு முக்கோணியின் 3 கோணங்களும் எத்தனை பாகைகளை கூட்டினால் 180 பாகை அப்ப இது 42 பாகை இது 90 பாகைன்னு சொன்னா பிள்ளைங்க இந்த கோணத்தை நாங்கள் காண முடியும் என்ன பிள்ளைகள் அப்ப நான் என்ன செய்யறேன் 180 பாகையில இருந்து பிள்ளைகள் நாங்க 90ஐயும் எதையும் கூட்டுறோம் பிள்ளைகள் 42ஐயும் கூட்டி கழிச்சோம்னு சொன்னானே பாருங்க 180 sin பிள்ளைகள் 132 பாகை என்னென்ன அப்ப கழிச்சு விட்டீங்கன்னா என்ன பிள்ளைகள் எங்களுக்கு 48 பாகை ஆகவே எங்களுக்கு இந்த கோணம் பிள்ளைகள் எத்தனை பாகை 48 பாகை ஆகவே B இலிருந்து பார்க்கும்போது A இன் ஏற்ற கோணம் உங்களுக்கு எத்தனை பாகை 48 பாகையாக இருக்கும் என்ன பிள்ளைகள் ஓகே சரியான இப்போ நாங்கள் அடுத்தது 11வது வினாவை பார்க்கும் பிள்ளைகள் சரியான ஓகே இதுல பாருங்க பிள்ளைகள் சரியா 11வது வினாவில் எங்களுக்கு என்ன வினான்னு சொன்னா பிள்ளைகள் பாருங்க குறித்த வேலை ஒன்றின் 5ல் ஒரு பகுதி என்ன பிள்ளைகள் குறித்த வேலை ஒன்றின் 5ல் ஒரு பகுதியை நிறைவு செய்வதற்கு 6 மனிதர்களுக்கு 4 நாட்கள் தேவைப்படுகின்றது அப்ப ஒரு வேலையின் 5ஆ பிரிச்சு ஒரு பங்கு வேலையை செய்யறது பிள்ளைகள் 6 மனிதருக்கு 4 நாட்கள் எடுக்கும்னு சொன்னால் எனின் 15 மனிதர்களுக்கு இம்முழு வேலையும் நிறைவு செய்வதற்கு தேவையான நாட்கள் பிள்ளைங்களுக்கு பாருங்க முழு வேலையை நிறைவு செய்வதற்கு உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 5ஆ பிரிச்சு ஒரு பங்கு வேலை பாருங்க பிள்ளைகள் அப்ப 5ஆ பிரிச்சு ஒரு பங்கு இருக்கு தானே பிள்ளைகள் ஆகவே 5ஆ பிரிச்சு ஒரு பங்கு வேலை எங்களுக்கு எத்தனை மனித நாட்கள் வேலை பிள்ளைகள் பாருங்க 6 மனிதர்கள் எங்களுக்கு 4 நாட்கள் செய்யணும் பிள்ளைகள் அப்ப 6 நாங்க எத்தனை பிள்ளைகளுக்கு 24 மனித நாட்கள் வேலை என்ன பிள்ளைகள் 24 மனித நாட்கள் வேலை தான் பிள்ளைகள் எங்களுக்கு 5ல் ஒரு பங்கு சரியா பிள்ளைகள் அப்ப வேலைன்ற முழு அளவு பாருங்க மொத்த வேலை என்றது 5ஆ பிரிச்சு எத்தனை பங்கு பிள்ளைகள் 5 பங்கு என்ன பிள்ளை 5ஆ பிரித்து 5 பங்கு தான் எங்களுக்கு முழு வேலை பிள்ளைகள் ஆகவே 5ல் ஒரு பங்கு வேலை பிள்ளைகளுக்கு 24 மனித நாட்கள் வேலை என்றான 5ல் 5 பங்கு வேலை என்றது எங்களுக்கு என்ன பிள்ளைகள் 5ஆ பிரிச்சு 1 24 சொன்னா 5ஆ பிரிச்சு 5 என்ன பிள்ளைகள் 5ஆல இதை நாங்க பெருக்கிறோம் பிள்ளைகள் சரி பெருக்கும்போது பாருங்க பிள்ளைகள் 5 4 22 பிள்ளைகள் 2 10 12 அப்ப 120 என்ன பிள்ளைகள் மனித நாட்கள் வேலை சரியா இதுதான் என்ன பிள்ளைகளுக்கு முழு வேலை என்ன பிள்ளைகள் அப்ப 5ஆ பிரிச்சு ஒரு பங்கு வேலை பிள்ளைகள் 24 மனித நாட்கள் எங்களுக்கு முழு வேலை என்றது 120 மனித நாட்கள் வேலை அந்த 120 மனித நாட்கள் வேலை பிள்ளைகள் எத்தனை மனிதரால் செய்யப்படுது 15 மனிதரால் செய்யப்படுதாம் அது செய்யறதுக்கு எத்தனை நாட்கள் எடுக்கும் பிள்ளைகள் சரியா அப்ப நாங்க நாட்கள் சரியான பிள்ளைகள் தெரியும் மனிதன் தர நாட்கள் தான் எங்களுக்கு 120 பிள்ளைகள் அப்ப 15 மனிதர்கள் நாட்கள் எங்களுக்கு தெரியாது என்ன பிள்ளைகள் அப்ப 15 தர நாட்கள் வந்து 120க்கு சமம் சோ நாங்க என்ன செய்யறோம் பிள்ளைகள் அப்ப அந்த 120 பிள்ளைகள் நாங்கள் 15 மனிதர்களா பிரித்து விட்டோம் என்றால் எத்தனை நாள் பிள்ளைகள் எங்களுக்கு 8 நாட்கள் எத்தனை நாட்கள் பிள்ளைகள் 8 நாட்கள் சரியா பிள்ளைகள் அப்ப எங்களுக்கு பாருங்க அப்ப 5ல் ஒரு பங்கை நிறைவு செய்வதற்கு பிள்ளைகள் 24 மனித நாட்கள் தேவைன்னு சொன்னால் அந்த மொத்த வேலையை செய்யறதுக்கு 120 மனித நாட்கள் தேவை பிள்ளைகள் ஆகவே 15 மனிதர்கள் அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு எத்தனை நாள் தேவை பிள்ளைகள் 8 நாட்கள் என்ன ஓகே சரியா இப்போ நாங்கள் அடுத்த பிள்ளைகள் 12வது வினாக்கு போவோம் சரியான இந்த 12வது பாருங்க பிள்ளைகள் சரியா தீர்க்க உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் இதுல எங்களுக்கு பாருங்க இதுல வர்க்கம் இருக்கிறபடியா பிள்ளைகள் இது ஒரு இருபடி சமன்பாடு சரியா பிள்ளைகள் x-சகம் 3 முழுவதின் வர்க்கம் சமன் 16 பிள்ளைகள் இதுல வர்க்கம் இருந்தால் இருபடி ஏன்னா உங்களுக்கு இதை சொல்றேன்டா இருபடி சமன்பாடு எங்களுக்கு இருபடி சமன்பாடுன்னு சொன்னா பிள்ளைகள் எங்களுக்கு 2 விடை வரும் பாருங்க பிள்ளைகள் அப்ப இது வர்க்கம் இருக்கக்கூடிய எங்களுக்கு 2 விதமான விடை கிடைக்க போகுது பிள்ளைகள் இந்த கணக்கை நாங்கள் எப்படி அணுகிறோம்னு பாருங்க பிள்ளைகள் x-சக 2 விதமா இந்த கணக்கை நாங்கள் செய்ய முடியும் பிள்ளைகள் x-சகம் 3 முழுவதின் வர்க்கம் சரியா பிள்ளைகள் சக 16 இங்க வந்து என்ன பிள்ளைகள் சய 16 சமன் என்னென்ன 0 சரியா பிள்ளைகள் ஆகவே பாருங்க x-சகம் 3 முழுவதின் வர்க்கம் சய என்ன பிள்ளைகள் 16 பிள்ளைகளுக்கு எத்தனை வர்க்கம் என்ன 4 இன் வர்க்கம் சமன் என்ன பிள்ளைகள் 0 அதாவது இந்த கணக்கு நான் பாத்தீங்கன்னா a வர்க்கம் சய b வர்க்கம் இது வர்க்க வித்தியாசங்களின் காரணியை பயன்படுத்தி அணுகிறோம் பிள்ளைகள் அப்ப x-சகம் 3 முழுவதின் வர்க்கம் சய 16 என்ன பிள்ளைகளுக்கு 4 இன் வர்க்கம் ஆகவே a வர்க்கம் சய b வர்க்கத்தின் காரணி வடிவம் பிள்ளைகள் ஒரு கையோட b கூட்டி எழுதுறோம் பிள்ளைகள் இன்னொரு கையில இருந்து b கழிச்சு எழுதுறோம் பிள்ளைகள் சரியா ஆகவே இங்க பாருங்க பிள்ளைகள் x-சகம் 3 ஓட ஒரு கை என்ன செய்யும் பிள்ளைகள் 4 கூட்டி எழுதுறோம் என்ன பிள்ளைகள் பாருங்க இது ஒரு காரணி இன்னொரு பிள்ளைகள் x-சகம் 3 ஓடல இருந்து 4 பிள்ளைகளுக்கு என்ன செய்யறோம் கழிச்சு எழுதுறோம் பாருங்க இது ஒரு காரணி சமன் என்ன பிள்ளைகள் 0 சரியான பாருங்க சமன் 0 இதுல பாருங்க x-சக பாருங்க பிள்ளைகள் இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் x பிள்ளைகள் சக 3 சக 4 என்ன பிள்ளைகள் சக 7 சரியா பிள்ளைகள் இங்க x பிள்ளைகள் சக 3 சய 4 இன்னொன்று பிள்ளைகள்
சய1 சமன் என்னென்ன 0 சரியா பிள்ளைகள் அப்போ இதை நான் உடைக்கிறேன் பிள்ளைகள் ஒருக்கா எக்ஸகளை சைவருக்கு சமப்படுத்துகிறேன் பிள்ளைகள் சரியான அல்லது எக்ஸை1 என்ன செய்கிறேன் பிள்ளைகளுக்கு சைவருக்கு சமப்படுத்துகிறோம் என்ன பிள்ளை அதாவது இல்லை பிள்ளைகள் உங்களுக்கு எக்ஸ7 சைவருக்கு சமனாக இருக்கலாம் அல்லது எக்ஸை1 சைவருக்கு சமனாக இருக்கலாம் பிள்ளைகள் அப்போ சக 7 பிள்ளைகள் சமனுக்கு அங்கால வரும்போது சய 7ஆகவும் எக்ஸை1 சமனுக்கு அங்கால வரும்போது பிள்ளைகள் எங்களுக்கு எக்ஸை1 ஆகவும் அமையும் அப்போ எக்ஸுக்கான விட என்ன பிள்ளைகள் சரியா எக்ஸ் வந்து மறை 7 அல்லது எக்ஸ் என்ன பிள்ளைகள் 1 சரியான அப்போ இதில் பாருங்க பிள்ளைகள் எங்களுக்கு எக்ஸாக 3 முழுவதின் வர்க்கம் சமன் 16 இந்த உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் நீங்கள் வர்க்கம் அங்கால வர்க்கத்தை நீங்கள் சமனுக்கு அங்கால கொண்டு போது வர்க்கம் மூலம் பெறும் அப்போ நீங்கள் என்ன பிளவுறீங்கண்டா பிள்ளைகள் வர்க்க மூலம் கொண்டு போய் நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா சில பிள்ளை இந்த கணக்கு எப்படி அணுகிறீங்கன்னு சொன்னால் எக்ஸாக 3 முழுவதின் வர்க்கம் சமன் 16 தானே பிள்ளைகள் நீங்கள் யோசிக்கிறீங்க இலகுவா இப்படி செய்யலாம் எக்ஸாக 3 வர்க்கம் அங்கால வந்தால் வர்க்க மூலம் தானே பிள்ளைகள் அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க எக்ஸாக 3 சமன் 4 என்று போட்டு ஒரு விடி எடுக்கிறீங்க பிள்ளைகள் அது தவறு அப்படி நீங்கள் இந்த விதமாக இந்த கணக்கு அணுகினா பிள்ளைகள் இங்கே நீங்கள் முன்னாடி சகவோ சயவென்ற ஒரு விடயத்தை சேர்த்து நாங்கள் 2 விடையை இங்கே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ன பிள்ளைகள் அதால் நாங்கள் இந்த இதை நாங்கள் என்ன செய்கிறோம் பிள்ளைகள் இப்படி அணுகிறோம் பாருங்க எக்ஸாக 3 முழுவதின் வர்க்கம் சமன் 16 பிள்ளைகள் சரியா சரி ஓகே பிள்ளைகள் நன்றி